நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் பெரும்பாலான மாநிலங்களில் பாஜக கூட்டணி பின்னடைவை சந்திக்கும் என டெல்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவுடன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த கெஜ்ரிவால் மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு 220க்கும் குறைவான இடங்களே கிடைக்கும் என்றார். ஹரியானா, டெல்லி, பஞ்சாப், கர்நாடகா, மராட்டியம், மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் பாஜகவுக்கு மிக குறைந்த இடங்களே கிடைக்கும் என்று அவர் கூறினார். மத்தியில் இந்த முறை இந்தியா கூட்டணி தலைமையிலான ஆட்சியே அமையும் என்றார். हरियाणा में इनकी बहुत कम हो रही हैं, दिल्ली में इनकी बहुत कम हो रही हैं, पंजाब में मुझे नहीं लगता इनकी कोई सीट आ रही है, कर्नाटक में इनकी काफ़ी कम हो रही हैं, महाराष्ट्र में इनकी बहुत कम हो रही हैं, बंगाल में इनकी कम हो रही हैं, यूपी में इनकी कम हो रही हैं, बिहार में इनकी कम हो रही हैं, झारखंड में इनकी कम हो रही हैं, राजस्थान में इनकी कम हो रही हैं। तो इनकी सीटें आ कहाँ रही हैं? तो इनकी 220 के नीचे सीट आ रही हैं। इनकी सरकार बीजेपी की सरकार नहीं बन रही है, इंडिया गठबंधन की सरकार बनेगी. பட்டியலின பிரிவினர்களுக்கான இடஒதுக்கீட்டினை முற்றிலும் ஒழிக்கவே பாஜக அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறிய கெஜ்ரிவால், செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு அமித்ஷாவை பிரதமராக்கவே நரேந்திர மோடி வாக்கு கேட்பதாக விமர்சனம் செய்தார். பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 3 மாதங்களில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் பதவியிலிருந்து யோகி ஆதித்யநாத் நீக்கப்படுவார் என்றும் கெஜ்ரிவால் கூறினார். தொடர்ந்து பேசிய சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ், மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு 143 இடங்கள் மட்டுமே கிடைக்கும் என்றார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.